قال النبي صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லவர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக எம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக, என் பாவங்களை மன்னித்தருள்வானாக. புனிதமான இந்த மஸ்ஜிதிலே எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் எம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு தபாரக வ தஆலா மிகவும் இரக்கம் உள்ளவன், அடியார்களோடு மிகவும் பாசம் உள்ளவன். அவன் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்பதை அல்லாஹு தஆலா எமக்கு பல சந்தர்ப்பங்களில் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றான். இஸ்லாமிய மாதத்தின் 8வது மாதம் ஷஅபான் மாதத்தின் பிறை 24வது அதிகாலை பொழுதை நாம் இப்போது அடைந்திருக்கின்றோம். கிழமையில் நாட்களில் சிறந்ததோர் ஜும்ஆவுடைய பாக்கியம் பொருந்திய ஒரு ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுதை அல்லாஹு தஆலா மீண்டும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் இஸ்லாமிய மாதத்தின் 9வது மாதமாகிய மாண்புகள் மகத்துவங்கள் பொருந்திய ரமலானுடைய மாதம் எம்மையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம் தேசத்தவர்களும் சர்வதேசத்தில் வாழுகின்ற இஸ்லாமிய உள்ளங்களும் மாண்புகள் நிறைந்த அந்த முபாரக்கான ரமலானை வரவேற்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய குத்பாவை ஷஅபானின் இறுதி குத்பாவாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வாறான ஒரு ஷஅபானுடைய இறுதி பொழுதில் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களான சஹாபாக்களுக்கு மதீனா மஸ்ஜிது நபவியில் வைத்து ஒரு அருமையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குத்பா பேருரையை நிகழ்த்தினார்கள். அந்த குத்பாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, கது அலல்லகும் ஷஹ்ருன் அதீமுன், மாண்புகள் மகத்துவங்கள் பொருந்திய ஒரு முபாரக்கான ஒரு ரமலான் உங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் 1000 இரவுகளை விட 1000 மாதங்களை விட சிறந்ததோர் இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் பகல் வேளைகளில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், இரவு நேரத்திலே நீங்கள் நின்று தொழுங்கள். அதே போல அந்த ரமலானுடைய மாதம் ஷஹ்ரு ஸபர், பொறுமைக்குரிய மாதமாகும். வஸவாபுஹு அல் ஜன்னா, பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தையே வைத்திருக்கின்றான். வஷஹ்ருல் முஆசாத், அந்த ரமலானுடைய மாதம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் யதீமான அனாதைகளுக்கும் கணவனை இழந்து வாழ்வதற்கு என்ன வழி என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற விதவைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய மாதமாகும். ஏழைகளுடைய கஷ்டங்களை துன்பங்களை போக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. மட்டுமல்ல, ஷஹ்ருன் யுஸாதுர் ரிஸ்குல் முஃமின், ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஃமினுடைய ரிஸ்க் வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கின்ற மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், இந்த முபாரக்கான மாதத்தில் யார் ஒருவர் ஒரு சுன்னத்தான அமலை நிறைவேற்றுகின்றாரோ, ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுகின்றாரோ, அவருக்கு ஒரு ஃபர்துடைய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற மாதம். யார் ஒருவர் ஒரு ஃபர்தான தொழுகையை தொழுகின்றாரோ 70 ஃபர்துகளை தொழுத நன்மை இலகுவாக அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பைஹகியில் இந்த நீளமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நபித்தோழர் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியாக ஷஅபானுடைய இறுதி பகுதியில் நோன்பினுடைய நன்மாராயத்தை அருமை தோழர்களான சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். அதனால் அந்த சஹாபாக்கள் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வதற்காக 6 மாத காலமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா ஷஹ்ர ரமலான்,
அல்லாஹும்ம பல்லிக்னா ஷஹ்ர ரமலான், யா அல்லாஹ் அந்த பரக்கத் பொருந்திய முபாரக்கான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை எம் ஒவ்வொருவருக்கும் தருவாயாக என்று 1 மாதம் 2 மாதங்கள் அல்ல, சுமாராக 6 மாத காலங்களாக அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்டுத்தான் அந்த மாதத்தை பெற்றிருக்கிறார்கள். ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டால் மிகுதி இருக்கின்ற 5 மாதங்கள் அந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வஸியாமனா வகியாமனா வருகூஅனா வஸுஜூதனா. யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் நோற்ற நோன்பை நீ கபூல் செய்வாயாக. ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் தொழுத எங்களுடைய ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், தராவீஹ் தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை என எங்களுடைய ருக்கூ சுஜூதுகளை கபூல் செய்வாயாக என்று ரமலானுடைய காலத்திலே செய்த நோற்ற நோன்பு செய்த அமல்களை அல்லாஹ் வீணாக்கிவிடக் கூடாது, அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகுதி இருக்கின்ற 4-5 மாதங்கள் சஹாபாக்கள் செய்த அமலை அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திற்காக துஆ கேட்டு அதை வழி அனுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மாண்புகள் புண்ணியங்கள் பல பூத்து குலுங்கக்கூடிய புனிதமான ரமலான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே எங்களிடத்தில் வர இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ரஜபிலே ஆரம்பித்த துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை தருவாயாக என்று கேட்ட துஆ இருக்கிறதே. ரமலானுடைய தலைப்பிறையை கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் பார்த்து இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையினூடாக இந்த நாட்டு மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற நேரம் வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் இந்த அருமையான மாதத்தை அடைந்து கொள்வதற்காக துஆ செய்து கொள்ள வேண்டும். பிறை தென்பட்டு விட்டால் நாங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான அமல்கள் இருக்கின்றன. ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டது என்று எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டால் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய சில முக்கியமான அமல்கள் இருக்கின்றன. அவற்றிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பொடுபோக்காக அவைகளை விட்டு நாம் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் வருகின்ற ரமலான் சில வேளைகள் எம்மில் எத்தனை பேருக்கு கடைசி ரமலானாக இருக்க போகிறது என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. கடந்த வருடத்தில் இதே போன்ற ஷஅபானுடைய இறுதி பகுதியில் நோன்பை வரவேற்பதற்கு ஆயத்தமாக காத்துக் கொண்டிருந்த எத்தனையோ பல மக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு மக்பராவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பல மக்களுக்கு ரமலான் கிடைக்கப் போகிறது என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டது என்று அறிவிக்கப்பட்டால் முதலாவது நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்று அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை நாவார மனநிறைவோடு புகழ வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து பகல் வேளைகளில் நோன்பு நோட்பதற்கு பல நன்மைகள் உண்டு. ரமலானுடைய மாதத்தின் முதலாவது இரவை அடைவது பெரும் பாக்கியமாக இந்த உம்மத்தினருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்டவுடன் அல்லாஹு தஆலா இந்த பூமியில இருக்கின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் அந்த ரஹ்மத்தான கண் கொண்டு அல்லாஹ் பார்க்கின்றான். ரமலானுடைய முதலாவது தலைப்பிறை தென்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய இரக்கம் நிறைந்த அந்த பார்வை யாரெல்லாம் பட்டுவிடுகிறார்களோ லம் யுஅذிபுஹுமுன் நார், அவர்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக தலைப்பிறை தென்பட்டு விட்டால் இவ்வாறாக முதலாவது தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, இரண்டாவது அல்லாஹ்வை நாவார புகழ்வது, மூன்றாவது ஒரு அமல் இருக்கிறது, ஒரு துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா துஹிப்பு வ தர்தா ஹிலாலுன் ருஷ்துன் பிகைர் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பிறையை பார்த்தவுடன் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் அந்த மாதத்தின் கைர்களை, நலவுகளை, பரக்கத்துகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஷர்றுகளிலிருந்து, தீங்குகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எனவே தலைப்பிறை தென்பட்டவுடன் இந்த துஆவை ஓதிக்கொள்வதன் மூலமாக எமக்கு என்ன என்ன நலவுகள் கிடைக்க போகிறதோ அத்தனைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு குறைவில்லாமல் நிறைவாக தருவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மாதத்தில் என்ன என்ன தீங்குகள் மறைந்திருக்கிறதோ அத்தனை தீங்குகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா எம்மை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவன். எனவே எமது கடமை அந்த துஆவை நாம் முதலாவது ரமலானுடைய முதலாவது இரவிலே ஓதிக்கொள்வதாம். அடுத்த முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. தலைப்பிறை தென்பட்டு விட்டது என்று அறிவிக்கப்பட்டால் நாம் முதலாவதாக நிய்யத்து வைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உது செய்வதற்கு 7 ஃபர்துகள் இருப்பதை போல, தொழுகைக்கு 19 ஃபர்துகள் இருப்பதை போல, தொழுகையில் ஓத வேண்டிய 5 ஓதல்கள் இருப்பதை போல, ஹஜ்ஜுக்கு ஃபர்துகள் இருப்பதை போல,
நோன்புக்கும் பரதுகள் உண்டு. நோன்பின் பரதுகள் மொத்தம் 2. முதலாவது நீயத், அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு நோக்கிறேன் என்று நீயத்து வைத்துக் கொள்வதாகும். யார் ஒருவர் பகலெல்லாம் பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார், நானும் நோன்பு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் நீயத் இல்லாமல் அவர் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய நோன்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது எதை போல என்றால், ஒரு மனித உடலுக்கு ரூஹ், உயிர் இருப்பதை போல. ஒரு உடலுக்கு உயிர் இருந்தால் தான் அந்த உடலுக்கு மதிப்பு இருக்கும். அந்த உடலிலே உயிர் இல்லை என்றால் அந்த உடலை யாருமே மதிக்க மாட்டார்கள், அதை அலட்சியப்படுத்தி விடுவார்கள், அதை கணக்கெடுக்க மாட்டார்கள். அதே போலதான் நோன்பு நோற்று என்ற திருப்தி அவருக்கு இருக்கும், ஆனால் நீயத் இல்லாத அந்த நோன்பை அல்லாஹு தஆலா கபூல் செய்ய மாட்டான். எனவே ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டால் நீயத்தை நாங்கள் உறுதியாக பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது நோன்பினுடைய பரதுகளில் மிக முக்கியமான முதலாவது பரலாகும். நீயத்தை வைத்துக் கொள்வதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று, ரமலானுடைய தலைப்பிறையை தென்பட்டவுடன் பார்த்தவுடன் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நீயத்தை உறுதியாக வைத்துக் கொள்வோம். யா அல்லாஹ், ரமலானுடைய பரதான நோன்பை அல்லாஹுக்காக நோட்பதற்கு நான் நீயத்து வைத்துள்ளேன் என்று நாங்கள் உறுதியாக அந்த நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் சஹருக்கு எழும்ப எங்களால் முடியவில்லை என்றால், கண் விழித்து பார்க்கிறோம், காலையிலே சூரியன் உதயமாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த நீயத்தின் மூலமாக உங்களுடைய நோன்பை நீங்கள் தொடராக நோற்றுக் கொள்வதற்கு அந்த நீயத் ஒரு காரணமாக அமையும். இரண்டாவது, யாராவது ஒருவர் நோன்பு 12 13 நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவரால் தொடர்ந்து நோன்பு நோக்க முடியாத நிலை வந்து விடுகிறது, அல்லது ஏதோ ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டு அவருக்கு மௌத்தே வந்து விட்டாலும் கூட நீயத்துக்கு அல்லாஹு தஆலா கூலியை தருவான். 30 நோன்புகளை நோற்ற நன்மை அவர் இலகுவாக பெற்றுக் கொள்கிறார். எனவே ஹைர உம்மத்தாக இந்த பரக்கத் பொருந்தி இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள். தலைப்பிறையை பார்த்தவுடன் நீங்கள் நீயத்தை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது நீயத்தினுடைய வகைகளில் ஒன்றுதான், ஒவ்வொரு நாள் இரவிலும் தராவீஹ் தொழுகை முடித்ததற்கு பிறகு எங்களோட மஸ்ஜிதுகளிலே சொல்லித் தரக்கூடிய நவைது சௌமகதின் அன் அதாரி என்ற துஆவாகும், நீயத்தாகும். நாளாந்தம் அந்த நீயத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆக ரமலானிலே நோக்கின்ற நோன்பினுடைய முதலாவது பரது நீயத்து வைப்பதாகும். இரண்டாவது பரது ஒன்று இருக்கிறது, நோன்பை முறிக்கக்கூடிய எக்காரியத்திலும் நாம் ஈடுபடக்கூடாது. சாப்பிடுவது, அதே போல குடிப்பது, கணவன் மனைவி உறவுகளை வைத்துக் கொள்வது போன்றவைகள் எல்லாம் நோன்பை முறித்துவிடும். நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களில் இருந்து முழுமையாக நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். உண்ணாமல் பருகாமல் உறவு முறைகளை வைத்துக் கொள்ளாமல் என்பதை நோன்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 முக்கியமான விடயங்களோடு இன்னும் பல இருக்கின்றன. அவற்றை சொல்லுவதற்கான நேர காலம் இதுவல்ல. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, நபியே நாயகமே, ரமலானுடைய காலத்திலே நாம் தொழுகின்ற தொழுகையுடைய சவாபை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبி. யார் ஒருவர் பகல் வேளைகளில் நோன்பு நோற்று ரமலானுடைய இரவு நேர தொழுகை ஆகிய தராவீஹ் தொழுகையை நிரந்தரமாக நியமமாக ஒவ்வொரு நாள் இரவும் தொழுது வருகின்றாரோ, விட்டுவிடாமல் தொடராக தொழுது வருகின்றாரோ, அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமலானுடைய பகல் வேளைகளில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் எங்களுக்கு ஃபர்தாக்கி இருக்கிறான். இரவு நேர வணக்க வழிபாடுகளின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டுமா? ரமலானுடைய இரவு நேர வணக்கங்களில் முக்கியமாக தராவீஹ் தொழுகையிலே முழுமையாக கவனம் செலுத்துங்கள். இரவு நேர வணக்கங்களில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவிலே வாழ்ந்த திண்ணை தோழர்கள் ஒருவர் ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நபியே நாயகமே, சுவர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஇன்னி பினஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத். அதிகமாக நீங்கள் சுஜூத் செய்து தொழுங்கள், அதன் மூலமாக நாளை சுவர்க்கத்தில் என்னோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் இமாம்கள், ரமலானுடைய காலத்திலே தொழுகின்ற தராவீஹ் தொழுகை இருக்கிறதே, ஒருவர் 20 ரக்அத்துகள் தராவீஹ் தொழுகிறார் என்றால் அந்த 20 ரக்அத்துகள் மூலமாக 40 சுஜூதுகளை அவர் சுஜூது செய்து அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். இதன் மூலமாக அவருக்கு நாளை சுவர்க்கம் கிடைப்பது ஒரு பக்கம் இருக்க, எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்று இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்ன தெரியுமா? ரமலானுடைய ஆரம்ப காலத்திலே காட்டுகின்ற கரிசினை போக போக அது பலகீனமாகி விடுகிறது.
நோன்பு 10 ஆகின்ற போது, நோன்பு 20 நெருங்குகின்ற போது பள்ளியின் சப்புகளிலே தொழுகின்ற மக்களை காண முடியவில்லை. பள்ளியிலே ஆரம்பத்தில் நிறைந்து குவிந்து காணப்பட்ட மக்கள் ரமலானுடைய நடுப்பகுதியிலே காண முடியாமல் அவர்கள் மறைந்து விடுகிறார்கள், காணாமல் போய்விடுகிறார்கள். இது ஒரு துர்பாக்கியமான கவலைக்குரிய விடயமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பகல் வேளைகளிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமை ஆகிய நோன்பை நிறைவேற்றிக் கொள்வதைப் போல இரவு நேர வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் எங்களுடைய பாவங்களை கரித்து பொசுக்குவதற்காக அல்லாஹ் தஆலா தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். இரவு நேரங்களில் எங்களுடைய நேரத்தை மிகவும் பொறுமதி வாய்ந்ததாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இஃப்தாருடைய நேரத்திலே நாங்கள் உட்கார்ந்திருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். இஃப்தாருடைய அமலை முடித்ததற்கு பிறகு மக்ரிபுடைய தொழுகையை தொழுது முடிப்போம். அதற்கு பிறகு எங்களுடைய வெளிவாசல் தேவைகளை முடித்ததற்கு பிறகு அவசரமாக இஷா தொழுகைக்காக நாங்கள் தயாராகி மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வந்து சஃப்புகளிலே தொழுகைக்காக நாங்கள் தயாராகி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரவு நேரம் முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை 2 நேர தொழுகைகளில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த 2 நேர தொழுகைகள் என்ன தெரியுமா? யார் ஒருவர் இஷாவுடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுகின்றாரோ இரவு நேரம் முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ரமலானுடைய காலத்திலே தொழுகின்ற விசேஷமான அந்த தராவியுடைய தொழுகையை எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் பெறுகின்ற இறுதி சந்தர்ப்பமாக நினைத்து அதனுடைய உச்ச பயன்களை அடைந்து கொள்ளும் முகமாக அந்த தராவியின் தொழுகையில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எத்தனையோ பல மக்கள் வெளியிலே பள்ளிக்கு வெளியிலும் தெருவோரங்களிலும் ஆங்காங்கே ஒன்று கூடி கூட்டம் கூட்டமாக கதைத்து கொண்டே அந்த பொன்னான நேரங்களை வீணடிக்கக்கூடிய மக்களும் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொற்பமான மக்கள் சஃபிலே நின்று தொழுதாலும் பல பேரை பள்ளியிலே காண முடியவில்லை என்று பார்த்தால் பள்ளிக்கு வெளியிலே நின்று சிறு சிறு கூட்டங்களாக குழுக்களாக கலைத்து அவருடைய பொன்னான நேரங்களை வீணடித்து பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சந்தர்ப்பங்களை தருகிறான். அந்த சந்தர்ப்பத்தை முறையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த அந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையுடன் ஆரோக்கியத்தோடு சந்தித்து பகலெல்லாம் நோன்பு நோற்றி இரவெல்லாம் நின்று வணங்குவதற்கு எம் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயா. எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. எங்களை விட்டு மரணிந்து மன்னரையில் வாழுகின்ற தவறாளிகளுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தவறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானை நல்ல முறையில் அடைந்து பகலெல்லாம் நீ விரும்பக்கூடிய முறையில் நோன்பு நோற்பதற்கு எங்களுடைய உடலில் நல்ல சுகத்தையும் ஈமானிய பலத்தையும் தந்தருள்வாயாக. வருகின்ற ரமலானை எங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. இன்னும் பல ஆண்டுகள் அன்பாரான ரமலானை எங்களுடைய வாழ்க்கையில் அடைகின்ற பாக்கியத்தையும் உடல் சுகத்தை நீண்ட ஹயாத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கு இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. அதனுடைய பராமரிப்பாளர்கள் இந்த மஸ்ஜிதினுடைய வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் யார் யாரெல்லாம் பங்கெடுத்து அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீயும் உதவி செய்வாயா. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கே அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயா. நாளை மஹ்ஷரில் எம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரோடு ஒன்றாக சுவர்க்கத்தில் குடிபுகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல்வாயாக. என் துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فيا عباد الله اتقوا الله فإن التقوى تدخلكم في الجنة وتبعدكم عن النار. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى أيضا إن الدين عند الله الإسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم واستغفروا إنه هو الغفور الرحيم ورب حليم. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصلت به عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى قد أمركم أمرا عميما
بدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وآله الأطهار وأصحابه الأخيار وارض اللهم عن الخلفاء الراشدين ذوي الفخر والثني ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنهم ورضوا عنه وعن الستة الباقين من عشرة المبشرين وعن التابعين واتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين وعن السلطين شهيدين الكريمين سيدي شباب أهل الجنة سيدنا الحسن والحسين رضي الله عنهما ولزهراء البطل فاطمة بنت الرسول صلى الله عليه وسلم وارض اللهم عن الإمامين المطهرين عن العدناس عمي نبيك سيدنا حمزة والعباس رضي الله عنهما ونزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أعز الإسلام والمسلمين اللهم اصلح أحوال المسلمين في كل مكان اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكره ويزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون